சபரிமலையிலிருந்து சென்னையில் வந்து 3 நாட்கள் ஐயப்பன் தங்கி சென்றதாக நம்பப்படும் மண்ணடி கச்சாலீஸ்வரர் கோயிலில் மண்டல பூஜைக்காக ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளன. சென்னை மண்ணடியில் உள்ள அரண்மனைக்கார தெருவில் 500 ஆண்டுகள் பழமையான கச்சாலீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் மூலவரின் பின்பக்கம் அனைத்து கோவில்களிலும் இருப்பது போன்று சதாசிவமூர்த்தி, கணபதி, தட்சிணமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அம்மனின் சன்னதிகள் உள்ளன. ஆனால் கச்சாலீஸ்வரர் கோவிலின் தனிச்சிறப்பே அங்கு அமைந்துள்ள ஐயப்பன் சன்னதிதான். இந்த சன்னதிக்கு பின்னால் சுவாரஸ்யமான கதை ஒன்றும் உள்ளது. 1952ஆம் ஆண்டு சபரிமலை கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் ஐயப்பனின் புதிய சிலை ஒன்று செய்யப்பட்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு புனித யாத்திரை கொண்டு செல்லப்பட்டது. அந்த வகையில் சென்னைக்கு வந்த அந்த ஐயப்பன் சிலை மண்ணடியில் உள்ள கச்சாலீஸ்வரர் கோவிலில் தான் வைக்கப்பட்டது. ஆனால் இங்கிருந்து சிலையை மீண்டும் சபரிமலைக்கு எடுத்து செல்ல தேவஸ்தானம் தரப்பில் உத்தரவு கிடைக்க காலதாமதமானதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கச்சாலீஸ்வரர் கோவிலிலேயே ஐயப்பன் சிலை 3 நாட்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் எடுத்து செல்லப்பட்டது. சபரிமலையில இருந்த ஐயப்பன் 3 தினங்கள் இந்த கோவிலிருந்து, இந்த சுவாமிகிட்ட இருந்து, இந்த மண்டபத்திலிருந்து சென்றதால் இந்த கோவிலுக்கு முக்கியமாக ஐயப்பனுடைய மகா சிறப்பு. கார்த்திகை மாதத்து சபரிமலைக்கு மாலை போட்டு இங்கிருந்து மலைக்கு செல்வது வழக்கம். இது தொன்று தொற்று நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கம். சபரிமலை ஐயப்பன் சிலை இங்கு வந்து தங்கி சென்றதை நினைவூட்டும் வகையில் தொடக்கத்தில் திருவுருவப் படத்தை வைத்து பக்தர்கள் வழிபட்டனர். பின்னர் தி மதராஸ் ஐயப்பா சேவா சங்கம் தொடங்கப்பட்டு 1953ஆம் ஆண்டு ஐயப்பனுக்கு தனி சன்னதி கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதன் மூலம் சென்னையின் முதல் ஐயப்பன் கோவில் என்ற பெருமையை பெற்றது. இதற்கு பிறகுதான் சென்னை அடையார், மகாலிங்கபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஐயப்பன் கோவில்கள் அமைக்கப்பட்டன. கேரளாவில் உள்ள சபரிமலையில் ஐயப்பனுக்கு நடைபெற்று வரும் பூஜைகள் அனைத்தும் இந்த சன்னிதானத்திலும் நடைபெறுவது கூடுதல் சிறப்பு. இந்நிலையில் 73வது ஆண்டை முன்னிட்டு மண்டல பூஜைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை தி மதராஸ் ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் 26ஆம் தேதி ஐயப்பனுக்கு தங்க அலங்காரம் நடைபெற உள்ளது. சபரிமலையில் மகரஜோதி நடைபெறும் அதே நாளில் இந்த கோவிலிலும் மகரஜோதி வழிபாடு நடைபெற உள்ளது.